ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, ஓவராக நம்ம இந்த காலகட்டத்தில் டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதிலலாம் வந்து நம்ம ஓவராக டிபெண்ட்டாக இருக்கோமோ அப்படின்ற தாட் வந்துச்சு. அதனால் அதுக்காக ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட கராஜ்லேருந்து ஒரு ரோபோட் எடுக்கிறான். ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். லைக் இதோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் அந்த ரோபோட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ரோபோட் ரெடி ஆனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ரோபோட் வச்சே அவனோட எல்லா வேலைகளையும் பண்ணுறான். லெட்ஸே ஒரு விஷயம் ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை அவன் செய்யாமல் அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு சொல்கிறான், இதை நீ க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி அந்த ரோபோட்டும் என்ன பண்ணுது, ஸோ சொன்ன பேச்சு கேட்கும் தானே. ஸோ அந்த மாதிரி அது பண்ணுது. நெக்ஸ்ட்டு இவனோட கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரோபோட் வச்சு பண்ண வைக்கிறான். ஓகே, இந்த ஹோம் ஒர்க் இருக்குது, இந்த ஹோம் ஒர்க் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடலாக ஆகிடுறான். ஸோ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப லேசி ஆகிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுது, ஓவர் டிபெண்ட் ஆகுறான். அந்த எந்த ஒரு விஷயம் வந்தாலும், எந்த ஒரு வேலை வந்தாலும் யாரை டிபெண்ட் பண்ணுறான், அந்த ரோபோட்டை டிபெண்ட் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி லைஃப் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். டிவிஸ் பார்க்குறான், மூவிஸ் பார்க்குறான், சீரீஸ் பார்க்குறான். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் அவனோட லைஃப் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் போக 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 சடனாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மிஷின் அப்படின்றது எப்போ 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. இனிஷியலாக வாங்கும் போது 100% ஒர்க் ஆனாலும் அது போக 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 அது என்ன ஆகும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாகும், ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அந்த ரோபோட்டுக்கும் என்ன ஆகுதுன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. திடீர்னு ஒரு நாள் ரிப்பேரே ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணுறான், இது ஃபுல்லாக இதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஒரு 2 days கம்ப்ளீட்டாக எந்த வேலை எடுக்கிறது, எந்த ஒர்க்கை பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதும் தெரியல. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவன் தான் மெயினாக அந்த ரொபாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண வச்சான். அதுவே அவன் எப்படி பண்ணான் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டாக எப்படின்னா ஃபுல்லாக லேசியாக இருந்துட்டான். அவன் ஃபர்தராக அதை அவனோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணல, படிக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அந்த ரோபோட்டையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அது மால் ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியல. அண்ட் அந்த ரோபோட்டையும் அவனால் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியல. என்ன பண்ணோம், நம்ம எப்படி இதை பில்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சே தவிர, அதை ஒரு இந்த மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு கூட அவனுக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பேக் டு ஃபார்ம் நம்ம வரணும் அப்படின்னு எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இனிஷியலாக இந்த ரோபோட் வரதுக்கு முன்னாடி இது எல்லாமே அவன் பண்ண வேலை தான். பட் ஒரு பீரியட் அதை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இவன் எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததுனால ஸோ அகெயின் அதை எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், ஓகே நம்ம ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருந்தது தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறத ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட வேலைகள் அவனே செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ 1 at a time அப்படின்னு சொல்லி இந்த வேலை இன்னைக்கு முடிக்கலாம், அந்த வேலை இன்னைக்கு முடிக்கலாம், இதை நாளைக்கு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட வேலைகளை ஸ்கெடியூல் பண்ணி ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுறான். அதே மாதிரி அவன் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், நிறைய எஃபர்ட்ஸ் போடுறான். ஸோ இப்போ என்ன ஆகுது, அவனுக்கு பேக் டு ஃபார்ம் ஆகுது. அகெயின் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரோக்ராமிங்லாம் என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் படித்து அகெயின் அந்த ரோபோட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி அவன் போன வாட்டி பண்ண தப்பு பண்ணாமல் இந்த வாட்டி ஒரு சில ஹெல்ப்புக்கு மட்டும் அந்த ரோபோட்டை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் யார் பண்ணுறா அப்படின்னா இந்த பையன் தான் பண்ணுறான். இதுலேருந்து எடுக்கக்கூடிய டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் அது இல்லை ஏதோ ஒரு பீரியட் அது நம்மக்கிட்ட இருக்காதுன்னு தெரிஞ்சிட்டா அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ எனிதிங் நம்ம அந்த ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. லெட்ஸே ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற அந்த சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது நம்மளே ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 hour இல்லைனா ½ an hour அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத
ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ½ அன் ஹவர் 1 ஹவரே நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா, லெட்ஸ் சே நமக்கு வந்து அந்த 1 வீக் வந்து நம்மக்கிட்ட வந்து அது இருக்காது அப்படின்னா நம்மளால் அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு இடத்துல படித்தது, ஓவராக இந்த குழந்தைங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் காட்டி சாப்பாடு ஊட்டுறோம். இந்த மாதிரி இருக்கும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இனிஷியலாக தான் நம்ம தான் ஃபோன் கொடுக்குறோம். பட் அது வந்து கொஞ்சம் வளர ஃபோன் பார்க்குறான் நம்மளே வந்து குழந்தைய திட்டுறோம். இது ஒரு விஷயம். அது என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து பிரெயின் வந்து வளர்ந்துட்டு இருக்க டைமில் ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக, ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கணும். பட் இந்த ஃபோன் கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ரஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். இன் ஜென்ரல் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ண நம்ம வந்து யோசிக்கிற கெப்பாசிட்டி வந்து நம்ம கம்மியாகுது. க்ரியேட்டிவாக நினைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸாக பிஃபோர் செல்ஃபோன்ஸ் நமக்கு எப்படி இருந்தது அண்ட் ஆஃப்டர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நமக்கே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து 10th 12th படித்த போது ஒரு ஹோல் புக்கையே நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம், ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கிறோம், இல்லை ஃபோனில் வந்து நோட் பண்ணி வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஸோ இது எதனால் அப்படின்னா, நீங்கள் ஓவராக நீங்கள் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. பட் அதுலேருந்து நம்ம எதுவுமே கிராப் பண்ணிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்து நம்ம டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம திங்க் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் யோசிக்கணும்னா யோசிக்க முடியல, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியல. இதெல்லாம் எதனால் அப்படின்னா, ஓவராக இந்த சோஷியல் மீடியாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ மெயினாக இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு குழந்தை வந்து தூங்க மாட்டேங்குது, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அதை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோனை கொண்டு போய் நீங்களே அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. அது வந்து ஒரு ரொம்ப 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 பெரிய ஒரு அடிக்ஷன் ஆகிடும். அண்ட் அந்த மாதிரி கொடுத்து அதுலேருந்து வெளில கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். த லேசி ரோபோட். ஸோ மேக்ஸ் வாஸ் அ ஸ்மார்ட் பட் லேசி பாய். ஸோ ரொம்ப ஸ்மார்ட் தான், ஆனால் கொஞ்சம் லேசி. ஒன் டே ஹீ பில்ட் அ ரோபோட் யூஸிங் பார்ட்ஸ் ஹீ ஃபவுண்ட் இன் ஹிஸ் டேட்ஸ் கராஜ். ஸோ டேட்ஸ் கராஜில் வந்து கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு ரோபோட் பில்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் வச்சு இவனே வந்து ரோபோட்டை வந்து பில்ட் பண்ணுறான். ஹீ நேம்ட் இட் ஜீபோ. ஸோ அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறான். த ரோபோட் குட் டூ எனிதிங் மேக்ஸ் ஆஸ்க்ட். ஸோ மேக்ஸ் என்ன கேட்குறானோ அது எல்லாத்தையும் அந்த ரோபோட் வந்து பண்ணுது. க்ளீன் ஹிஸ் ரூம், டூ ஹிஸ் ஹோம்ஒர்க், பிரிங் ஹிம் ஃபுட். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ரூமை க்ளீன் பண்ணுனா பண்ணுது, ஹோம்ஒர்க் பண்ணா பண்ணுது, சாப்பாடு கொண்டு வானா கொண்டு வருது. அட் ஃபர்ஸ்ட் இட் ஃபெல்ட் அமேசிங். ஏன்னா நம்ம பில் பண்ண விஷயம் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி தான் அவனுக்கும் இருந்துச்சு. பட் ஓவர் டைம் மேக்ஸ் ஸ்டாப் டூயிங் எனிதிங் ஹிம்செல்ஃப். பட் டைம் ஆக அது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவான்னு இருந்ததில்ல, அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டான். ஹீ வுடன்ட் ஈவன் ரீட் புக்ஸ் ஆர் ப்ளே அவுட் சைட். ஸோ வந்து புக்ஸ் படிக்கிறது இல்லை, வெளில போய் விளையாடுறது இல்லை. ஜீபோ டிட் எவ்ரிதிங். ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணுது, இவனுக்காக எல்லாமே பண்ணுது. ஒன் டே ஜீபோ ஸ்டார்டட் மேக்கிங் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸஸ். ஸோ மிஷின்லாம் என்ன பண்ணும், நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அதுலேருந்து ஒரு சவுண்டு வர ஆரம்பிக்கும், அவ்வளோதான் ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிடும். அது மாதிரி இதுக்கிட்டேருந்து இது ஒரு வினோதமாக நாய்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. தென் இட் கம்ப்ளீட்லி மேல்ஃபங்க்ஷன்ட். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது, வேலை செய்யாமல் போயிடுச்சு. அண்ட் ஸ்டாப்டு ஒர்க்கிங். மேக்ஸ் பேனிக்ட். மேக்ஸுக்கு உடனே பயம் வந்துருச்சு. ஹிஸ் ரூம் வாஸ் மெஸ்ஸி, ஹோம்ஒர்க் அன்டன் அண்ட் ஹி டிடன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். ஸோ அவனோட ரூம்லாம் ரொம்ப வந்து குப்பையாகுது, ஹோம்ஒர்க்லாம் இன்னும் முடிக்கல, அண்ட் அவனுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கூட தெரியல. ஹீ ட்ரைட் ஃபிக்ஸிங் த ரோபோட் பட் ஹீ குடன்ட் ரிமெம்பர் ஹவு ஹீ பில்ட் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த ரோபோட்டை வந்து எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அதை நம்ம எப்படி பில்ட் பண்ணோன்றதே அவனுக்கு மறந்துடுச்சு. மேக்ஸ் ஹேட் பிகம் ஸோ டிபெண்ட் ஆன் த ரோபோட் தட் ஹீ ஹேட் ஃபர்காட்டன் ஹவு டு யூஸ் ஹிஸ் ஓன் எபிலிட்டிஸ். ஸோ ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எபிலிட்டியே அவனுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி மேக்ஸோட எபிலிட்டிஸ் என்னன்றதே அவன் மறந்துட்டான் ஓவராக டிபெண்ட் பண்ணியிருந்தனால. ஸோ ஹீ டிசைடட் டு ஸ்டார்ட் ஓவர். ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். திஸ் டைம் டூயிங் திங்ஸ் ஆன் இஸ் ஓன் அண்ட் யூஸிங் த ரோபோட் ஒன்லி வென் நீடட். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இவன் தான் பண்ணுறான். எப்பெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் மட்டும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ரோபோட்டோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடிய லெசன் அண்ட் மாரல் என்ன அப்படின்னா,
டோன்ட் லெட் கம்ஃபர்ட் மேக் யூ கேர்லெஸ். ஸோ கம்ஃபர்ட்டாக இருந்து வந்து நம்மளை வந்து கேர்லெஸ்ஸாக ஆக்கிக்கக்கூடாது. அண்ட் க்ரோத் நீட்ஸ் எஃபர்ட். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நம்ம வந்து வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டீச்சஸ் அஸ் நாட் டு டிபெண்ட் டூ மச் ஆன் ஷார்ட்கட்ஸ் ஆர் டூல்ஸ். ஸோ ஓவராக வந்து ஷார்ட்கட்ஸ்லேயும் ஓவராக டூல்ஸ்லேயும் ஓவராக வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெஷின்ஸ்லேயும் ரொம்ப வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வி ஷுட் கண்டினியூ லேர்னிங், trying and doing things ourselves to grow stronger and smarter. ஸோ எல்லா விஷயமும் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளே தானாக பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கராக இருப்போம், ஸ்மார்ட்டராக இருப்போம், அண்ட் நம்மளால் எல்லா விஷயங்களையும் நம்மளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நாம் பார்த்த ஸ்டோரி. ஸோ இதில் வந்து பேர் தான் லேசி ரோபோட். ஆனால் உண்மையாக யார் இதில் வந்து லேசியாக இருந்தா அப்படின்றத பாருங்கள். அண்ட் அவன் டிபெண்ட்டாக இருந்தனால அவனுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்றத பாருங்கள். அது ஒரு விஷயம் அவன் டிபெண்ட்டாக இருந்திருக்கான், அந்த டிபெண்ட் பண்ண விஷயம் அவன்கிட்ட அன்னைக்கு இல்லை அப்படின்றதுனால என்ன மாதிரி அவன் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணான் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதுலேருந்து உங்களோட டேக்அவே என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.